பண்டைய காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைத்தார்கள். அதிலிருந்து வந்த அமுதக் கலசத்தை யார் குடிக்க வேண்டும் என்பதில் சண்டை எழுந்தது. இறுதியில் விஷ்ணு பெருமான் மோகினி வடிவில் வந்து அமுதத்தை தேவர்களுக்கே கொடுக்கத் தொடங்கினார். அப்போது சுவர்பன்மன் என்ற ஒரு அசுரன் தேவராக வேஷம் போட்டுக்கொண்டு தேவர்களின் நடுவில் அமர்ந்து அமுதத்தை பெற்றுக் குடித்தான். அவனைச் சந்திரன் மற்றும் சூரியன் கவனித்தார்கள். உடனே அவர்கள் விஷ்ணுவிடம் சொன்னார்கள், பெருமாளே, இவன் அசுரன், அமுதம் குடிக்கிறான் என்று. அதைக் கேட்ட விஷ்ணு பெருமான் கோபமடைந்து தனது சுதர்சன சக்கரத்தை எறிந்தார். சக்கரம் அந்த அசுரனின் கழுத்தை அறுத்தது. ஆனால் அவன் ஏற்கனவே அமுதம் குடித்துவிட்டதால் அவன் மரிக்கவில்லை. அவன் தலையைப் பெற்ற பகுதி ராகு, உடலைப் பெற்ற பகுதி கேது ஆகிப்போனது. அந்த நாளிலிருந்து ராகுவும் கேதுவும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எதிரி ஆனார்கள். அதனால்தான் இன்றும் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்தால் அது ராகு கேது விழுங்குவதால் என்று சொல்கிறார்கள்.